இந்த நாள் இனிய நாள். ஒரு கண் பிடுக்கப்பட்டவனாய் ஒருவன் வந்து நீதி கேட்டாலும் அவன் எதிரி வரும் வரை அவனுக்கு நீதி வழங்காது. ஏனென்றால் அவன் எதிரி வரும் பொழுது 2 கண்களும் பிடுங்கப்பட்டவனாய் இருக்கக்கூடும். இது சட்டத்தை படிக்கிற ஒவ்வொரு நீதிபதிகளுக்கும் தெரிந்திருக்கிற ஒரு காரியம். இதை ஏன் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, தன்னுடைய ஒரு தரப்பு நீதியையும் நியாயத்தை மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் தன்னால் பாதிக்கப்பட்ட அல்லது தன்னால் வேதனை அடைந்திருக்கிற, ஏமாற்றம் அடைந்திருக்கிற எதிர்த்தரப்பினருடைய வாதத்தை குறித்து பேசவே மாட்டாங்க. ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, நாம் நம்முடைய வாழ்க்கையை நமக்காக மாத்திரம் பார்ப்போம் என்று சொன்னால் அது சரியான நீதியா இருக்காது. நாம் நம்முடைய குற்றங்கள், குறைகள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் அடுத்தவர் பார்வையில், குறிப்பாக நமக்கு எதிரி என்று நினைப்பவர்கள் அவர்கள் பார்வையிலிருந்து பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயம் அவர்களுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காகவும் நீதியுள்ள வாழ்க்கை வாழ முடியும்.